கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, காலை வேளையிலே வாழ்த்துதலோடு உங்களை சந்திக்கிறேன். 40ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்திலே பக்தன் இப்படி சொல்லுகிறார்: நான் கர்த்தருக்கென்று பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் அன்பு பிள்ளைகளே, பக்தன் கர்த்தருக்காக எத்தனை நாட்கள் காத்திருந்தார்? பதிலுக்காக எத்தனை நாட்கள் காத்திருந்தார்? ஒரு வாரமோ, ஒரு மாதமோ, ஒரு ஆண்டோ எத்தனை நாட்கள் காத்திருந்தார் என்று தெரியாது. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் என்னிடமாய் சாய்ந்து வந்தார் ஒரு நாள். என்னை கேட்கிற பிள்ளைகளே, நிச்சயமாக பல நாட்களாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒருவேளை இன்று வரையிலும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் உண்டு, பக்தனுடைய ஜெபத்தை கேட்டு ஆமென் இறங்கி வந்து அவனுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இறங்கி வந்து உங்களுக்கும் பதில் கொடுக்கிற ஒரு நாள் உண்டு என்று இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலே கிடந்த என்னை, உளையான சேற்றிலே கிடந்த என்னை அவர் தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தினார். இன்றைக்கு ஒருவேளை சேற்றின் அனுபவமாக இருக்கலாம், ஆமென், குழியின் அனுபவமாக இருக்கலாம், நிந்தனைகளாக இருக்கலாம், வாழ்க்கையில தோல்வியாக இருக்கலாம், எப்படி முன் செல்ல முடியும் என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நாள் ஒன்று உண்டு, அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு இறங்கி வந்து குழியிலிருந்து உங்களை கரம் பிடித்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் உயர்த்தி பிறர்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக உங்களை ஆசீர்வதிக்கும் நாள் உண்டு. இந்த வார்த்தை கேட்கிற ஒரு சிலவர்களுக்கு அந்த உயர்த்தும் நாள் இன்றைய நாளாக இருக்கலாம் என்று கூட நான் சொல்லுகிறேன். தைரியமா இருங்க, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, என் அன்பு பிள்ளைகளுக்காக வருகிறோம். பக்தனாகிய தாவீது உளையான சேற்றிலே கிடந்து ஜெபித்த போது அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்த என் ஆண்டவர் என் அன்பு பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கும் பதில் இன்றைக்கு தருவீராக என்று ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாள் முழுவதும் அவர்கள் வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் பெருகுவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. ஆமென்.